டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஸ்மார்ட்டராக வேலை செய்கிறது எப்படி, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஹார்ட் ஒர்க் தான் அதை ஸ்மார்ட்டாக பண்ணணும். அதாவது சக்ஸஸ்க்கு எப்போவுமே ஷார்ட்கட் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும். ஒரு வகுப்பறையில் நடக்கக்கூடிய தேர்வுகள் இல்லைன்னா பொது தேர்வு, எந்த தேர்வு என்ன சொன்னால் அந்த தேர்வில் நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் தரப்படும். அந்த மதிப்பெண்கள் என்ன பண்ணணும், அதிகமாக வரணும். சும்மா நம்மளும் டெஸ்ட் எழுதினோம் அதுக்கு ஒரு மார்க் வந்தது அப்படி இல்லை. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கே, அதிக அளவில் மதிப்பெண்கள் வரணும்னு சொன்னால் நிறைய படிக்கணும். நிறைய படித்தா மட்டும் போகாது, அது அழகாக எழுத தெரியணும். படித்ததெல்லாம் ஒன்று விடாமல் எழுத தெரியணும், பிழை இல்லாமல் எழுத தெரியணும், எளிமையாக எழுதணும், வேகமாக எழுதணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இது எல்லாத்தையுமே அனுசரிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேர்வு எழுதும்பொழுது எளிமையாக இருக்கும். எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கிறத பொறுத்து தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது ஆளுமை திறன் அதிகப்படுத்தினாதான் பரீட்சை எழுத முடியுமா? இல்லை, ஆளுமை திறனில் மாற்றம் இல்லை, ஒரே ஒரு விஷயம் படிக்க வேண்டியதான் தெரியும் அப்படின்னு சொன்னால் மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதிகமாக மார்க் வாங்கிறதுக்கு. ஆனால் மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டியில் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கிறது அதில் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆனால் மதிப்பெண் வாங்கிறதும் பர்சனாலிட்டி ஆளுமை திறனும் ஒன்று இல்லை. ஆனால் ஆளுமை திறனை மட்டும் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம், அதை சீர்தூக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நன்னா படிக்கிறது, சிறப்பாக எழுதுறது, மதிப்பெண்கள் வாங்கிறதும் அதுக்குள்ளே ஒரு ஃபேக்டராக, ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக அதுக்குள்ளே அது வரும். அதனால் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் தான். ஆனால் மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் ஒழுங்காக படித்து கேள்விக்கு உள்ள பதிலை, அதுக்கு உண்டான பதிலை என்ன பண்ணணும், தவறு இல்லாமல் அது பிழை குறைவாகவும் நல்ல தெளிவாகவும் எழுதினாலே மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அப்போ அவனுக்கு பர்சனாலிட்டி குறைவான அளவில் இருக்கே, போதுமான அளவில் அதை கொண்டாட முடியாதுன்னு சொன்னாலும் இட் இஸ் ஓகே, யுவர் மார்க் வில் ஸ்பீக் அபவுட் யூ. ஆனால் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ன்னு வரும்போது சிலதெல்லாம் என்ன பண்ணணும், செம்மையாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும், முன்னே நின்று வேலை செய்யணும், எல்லாருக்கும் கைடு பண்ணணும். ஒரு நேரத்தில் ஒரு தவறு வரப்போகிறது, ஏதோ ஒரு வேகமாக வேலை செய்யணும்னா அதுக்கு தன்னை முன்ஜாகிரதையாக தயார் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன வரப்போகிறதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சில செய்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில், அதாவது தன்னுடைய ஆளுமை திறனை சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு அது பயனுள்ளதாக அமையும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது காட்டிலும் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும். ஸ்மார்ட்டாக சொன்னால் கொஞ்சம் தான் வேலை செய்யணும், அதில் நிறைய நேரம் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு 25 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட மூளை என்ன செய்யும்னு கேட்டால் அதுக்கு மினிமம் 18லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் தான் அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது இன்னொரு வார்த்தை கூட சொன்னோம், உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணினாலும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தெரியல, மைண்ட் அப்படி வேவரிங்காக போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் மினிமம் ஒரு 20-30 நிமிஷம் தொடர்ந்து இருந்து படித்து பழக்கப்படுத்தினா அது மனம் எப்பொழுதும் என்ன பண்ணோம், 30 நிமிஷம் படித்தாதான் நம்மளை விடுவாங்கப்பா, நம்ம கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு அது தன்னை உட்படுத்திக்கும். அப்படி உட்படுத்திக்கும் பொழுது அந்த நேரத்துக்குள்ளே அதை நம்ம படித்து முடிச்சிடலாம். இதில் பொமரோடோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கிறது, வேகமாக பண்ணால். இது முதல்ல என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இதுபோல் ஒரு எஃபெக்டை நம்மக்கிட்ட வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும், நிறைய ரீடிங்ஸ் பழகிக்கணும். அதாவது ரீடிங்ஸ்ன்றது என்ன, பார்த்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வேகமாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல் நாள் அன்றைக்கே வேகமாக படிக்க வராது. அதுவும் ஒரு வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கிறது, அதுக்கு ரீடிங் எபிலிட்டி வி ஆர் டெவலப்பிங் இட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கணும். நம்ம அந்த தமிழ் பாட்டை அடிக்கடி சொல்கிறோம், ஏன்னா பழக்கப்படுத்திக்க வேண்டியது அத்தியாவசியம். எந்த வேலையுமே பிறப்பால் நிறைய, சில பேருக்கு ஒரு 10% உள்ளவங்களுக்கா, இல்லை அதுக்கும் குறைவா 2 அல்லது 3% இருங்களுக்கு தான் இயற்கையாகவே வேகமாக படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தா உடனே வரதும் ஒரு 2% தான் இருக்கும். ஏன்னா சமுதாயத்தில் பர்ஃபார்மன்ஸ்க்காக வேண்டி ஒரு கிராஃப் வரைஞ்சமான அதில் 2% பசங்க தான் நல்லா படிக்கிற பசங்க இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கடைஞ்செடுத்த மக்கு, எது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டால் கூட வராது அப்படின்னா அதுவும் ஒரு 2%, 1.8லேருந்து 2.2 அவ்வளோ % தான் இருக்கும். பாக்கி இருக்கிற நடுவில் இருக்கே, முன்னாடி ஒரு 2, அப்புறம் ஒரு 2% போச்சு, அட் த மோஸ்ட் 4% இல்லை 5% போயிடுச்சுன்னு சொன்னால் பாக்கியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நார்மல் கர்வேச்சருக்குள்ளே தான் வருவாங்க.
அதில் சிலவங்க கொஞ்சம் சீக்கிரமாக 30%, 50% எஃபர்ட் போடுறவங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. 50% அவங்களுக்கு உழைச்சி சொல்லி கொடுத்தா தான் அவங்க வந்து ஓரளவுக்கு மதிப்பெண்கள் வாங்க முடியும்னு. அதனால் அந்த கருவுக்குள்ளே நார்மல் கருவுக்குள்ளே வரதுனால 2% பசங்களுக்கு தான் சொல்லி கொடுத்த உடனே வரும், வேகமாக படிப்பாங்க, ஒரு மழை தான் வேகமாக சொல்ல வரும். அதெல்லாம் இயற்கையாகவே வரக்கூடிய கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாக்கி பேரெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பழக்கப்படுத்திக்கலாம். வி கேன் புட் ஃபோர்த் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய நேரம் அதை என்ன பண்ணிக்கலாம், பழக்கப்படுத்தி நம்மளை அதுபோல் பாடுறதுக்கோ படிக்கிறதுக்கோ வேகமாக எழுதுறதுக்கோ செய்யலாம். அப்போ என்ன ஆகும், சரளமாக வாசிக்க தெரிஞ்ச பிறகு தான் அந்த டயத்துக்குள்ளே அது முடிக்கணும்னு தெரியும். அப்போ அந்த பொம்மரோட எஃபெக்ட்ன்றது இப்போ மணி 8:30 மணி ஆச்சா, 8:45க்குள்ளே இந்த பேஜை நம்ம முடிச்சு விட்றோம், வேகமாக படிக்கிறோம். ஆனால் பிழையில்லாத படிக்கிறோம், அப்புறம் அதெல்லாம் தடமாறாத படிக்கிறோம். வேகமாக படிச்சுன்னே வச்சா 2 லைன் மாற்றி படிச்சுவிட்டு அரை மணிக்குள்ளே 30 வரி இருக்குன்னு வைங்க, அதுக்கு 30 நிமிஷம் போகிறோன்னு வச்சுட்டா 15வது நிமிஷத்துலேயே முடிக்கிறான்னு நிறைய வரியை என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. வரிசையாக படித்து லைன் மாறாமல், வரி மாறாமல், பிழை இல்லாமல், திருத்தமாக, லாங்குவேஜாக இருந்தால் நம்மளோட தாய்மொழியாக இருந்தால் அது மாதிரி படிக்கணும். இல்லை பிற மொழிகளில் இருக்கிற பாடங்களை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடத்தையும் தெளிவாக என்ன பிழை இல்லாமல் உச்சரிப்பு மாறாமல் படிக்கணும். அதுபோல் படிக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கணும். அதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். அக்கறையாக படித்தா தினம் ஒரு 1/4 மணி நேரம் படித்து பழகினமான ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே அந்த எபிலிட்டி டு ரீட் ஃப்ளூயன்ட்லி அது நம்மளுக்கு வந்துடும். அப்படி வந்த பிறகு இந்த பொம்மரோட எஃபெக்டை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால் 15 நிமிஷம் இருக்குது, இந்த 30 வரியை நம்ம படிச்சிடணும் ஒரு எழுத்து விடாமல். நீ வேணா பார்த்துக்கோ, நான் சரியாக படிக்கிறேன்னா பாரு அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்து பக்கத்தில் நம்மளும் பார்த்துக்கிட்டே வந்தால் பிள்ளைங்க தவறு இல்லாமல் படிக்கிறது வரும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அந்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த 30 வரியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரெயின் என்ன பண்ணும், ரொம்ப அலர்ட்டாக காத்துட்ருக்கோம். டக்குன்னு படிக்கணும், படித்ததெல்லாம் புரியுது அப்படின்னு பார்த்துக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், பிள்ளைங்களுக்கு அதுபோல் ஒரு ட்ரைனிங் கொடுத்து படிக்க பார்த்து அந்த மாதிரி படிக்க வந்துட்ட பிறகு அதை நம்ம என்ன செய்யலாம், அதை அப்படியே அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து சொல்ல பார்க்கலாம். சொல்லித்தங்க, என்ன படித்த சொல்லித்தங்க, கொஞ்சம் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய அதுக்கான மோட்டிவேட் பண்ணி அது கஜோல் பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைய அது அன்பாக பரிவாக நடத்தினோன்னு வைங்க, தான் என்ன படித்தோமோ அதெல்லாம் சொல்லிடும். சொல்ல தோங்கினா அப்போ ரொம்ப பெரிய அப்ளாஸு, எல்லாருமே கூப்பிட்டு தாத்தா இருக்கிறாங்களா, ஓடிவாங்க இங்கே வாங்க, குழந்தை எப்படிலாம் சமத்தா சொல்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட சொல்லி பாட்டிகிட்ட சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு யாரான கெஸ்ட் வந்துருந்தா கூட அவங்கள்ட்ட சொல்லி அதை அவங்கள எல்லாரையும் கொண்டாட வச்சோன்னு வைங்க, ரொம்ப சிறப்பாகிடும். அந்த எபிலிட்டி இருக்கே, வி ஹவ் பர்ஃபார்ம்டு வெல், அவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பீயிங் ப்ரைஸ்ட் பை எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துடுத்து, கண்ணுக்கு நிதர்சனமாக அதை காட்டினோன்னு வைங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் தொய்வு இல்லாமல் தொடர்ந்து போகும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சரளமாக வாசிக்க தெரிந்த பிறகு தான் அந்த தன்னம்பிக்கை என்பது மேலே வரும். அது வரைக்கும் அது தனியாக கீழே ஐஸ்பர்க் மாதிரி அடியில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு வருதுன்னு வைங்க, அப்போ அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்து விடுறதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி தான். வி வில் நாட் பி லூசிங் எனிதிங் பை டூயிங் திஸ். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்க்குற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஒர்த்தியாக ஒரு சில வேர்ட்ஸில் சொல்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் வி ஆர் டூயிங் குட் ஃபார் த சைல்டு. அது இன்டர்ன் இட் கிவ்ஸ் பெனிஃபிட்ஸ் டு ஆல்சோ. நம்மளுக்கும் அதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எப்படின்னு கேட்டால் நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அதில் பெருமை. அது இல்லாமல் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க பிள்ளைங்கன்னு சொன்னால் அதுதான் நம்மளுக்கு பெரிய பெருமை. அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டிலும் தே ஆர் டேக்கிங் அவர் வேர்ட்ஸ் த ரைட் சென்ஸ். தட் இட் செல்ஃப் பூஸ்ட் அவர் மொரேல் as well as gives confidence to the child அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.